தற்போது உயர்கல்வித்துறையில் பாரியதொரு பிரச்சினை உருவாகி வருகிறது. உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் பிரச்சினையானது சமூகத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது பல்கலைக்கழகங்களை மூடும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள 15 பல்கலைக்கழகங்களில் 2 மிகவும் மோசமான நிலை தோன்றியுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தை தவிர ஏனைய பீடங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் ரஜரட்ட வைத்திய பீடமானது மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் வைத்திய பீடத்தினை தவிர ஏனைய அனைத்து பீடங்களும் இன்று காலை முதல் தற்காலிகமாக மூடப்பட்டன. மாணவர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக அந்த பல்கலைக்கழகத்தின் நல்லொழுக்க அதிகாரி MW ஜெயசுந்தர் தெரிவித்தார். பாதுகாப்பு பிரிவு உறுப்பினர்களை அங்கிருந்த மாணவர்கள் தாக்கியதன் காரணமாக மீண்டும் அமைதியின்மை ஏற்படுவதனை தடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். உபவேந்தரை நீக்குமாறு வலியுறுத்தி பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தொடர்ந்தும் அங்கு ஒன்று கூடியுள்ளனர். தொலைபேசி அழைப்புகளின் மூலமும் வீட்டுக்கு சென்றும் அச்சுறுத்தல் விடுக்கின்றனர். இந்த பிரச்சினை காரணமாக எம்மால் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியில் செல்ல முடியாது. ஆண்கள், பெண்கள் மற்றும் பிக்குகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் சுமங்கல கட்டடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இதேவேளை ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உள்ளக பாதுகாப்பு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய 13 மாணவர்களை இனங்கண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இவர்களுள் 3 பிக்குகளும் அடங்குவதாக பிரதேசத்திற்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். இதேவேளை ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் சாலியபுர மருத்துவ பீடம் மேல் அறிவித்தல் விடுக்கப்படும் வரை மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக பதிவாளர் விஜித்த திசாநாயக்க கூறினார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய நேற்றைய தினம் குறித்த பகுதியில் ஒன்று கூடியிருந்த அனைத்து மாணவர்களையும் வெளியேற்றியதன் பின்னர் உபவேந்தரின் ஆலோசனைக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். ஒழுக்கற்ற நடவடிக்கைகள் காரணமாக அந்த பீடத்தின் மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அதனை நீக்குமாறு வலியுறுத்தி கடந்த சில நாட்களாக மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளில் இருந்து விலகியிருந்தனர். பின்னர் நேற்று வழங்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய அந்த மாணவர்கள் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை அடுத்து மருத்துவ பீட மாணவர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த சேதங்களுக்கான செலவுகள் அனைத்தையும் மாணவர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மாணவ குழுக்களிடமிருந்து அறுபட உள்ளோம். அந்த ஊழியர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் சட்டவிரோதமாகவும் சில மாணவர்கள் செயற்பட்டதாக எனக்கு தகவல் கிடைத்துள்ளது. இவை சான்றுகளுடன் கிடைத்துள்ளன. ரஜரட்ட பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் இவ்வாறானதொரு கருத்தை எமக்கு கூறியிருந்த போதிலும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் NLA கர்ணரத்னவை எம்மால் தொடர்பு கொள்ள முடியாமல் போனது. இதேவேளை பல்கலைக்கழகங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். இலங்கையில் குறைந்த வருமானம் பெறுபவர்களில் 88% கையடக்க தொலைபேசி பாவனையில் ஈடுபடுவதாக புதிய ஆய்வுகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இவர்களில் 62% அவற்றை தொடர்ந்தும் பயன்படுத்துவதில்லை என்பது இதிலிருந்து கண்டறியப்பட்டுள்ளது. ஆசியாவில் நாளாந்தம் 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் குறைந்த வருமானம் பெறும் 6 நாடுகளின் தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு தொடர்பில் லேர்ன் ஏசியா நிறுவனம் ஆராய்ந்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் இவற்றுள் அடங்குகின்றன. இதேவேளை குறைந்த வருமானம் பெறுபவர்கள் தகவல் பரிமாற்றத்துக்காக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களுள் 49% சொந்தமாகவே கையடக்க தொலைபேசி வைத்திருக்கின்றமை இனங்காணப்பட்டுள்ளது. வருமானத்தை பெருக்கிக் கொள்ளும் நோக்கில் பணத்தை செலவிடுவதனை குறைக்கும் நடவடிக்கையா இதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது, அல்லது நண்பர்களுடன் உரையாடுவதற்காகவா இதனை பெரும்பாலானோர் பயன்படுத்துகின்றனர்? வியாபாரத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளும் வருமானத்தை சேமிக்கும் வகையில் இத்தகையதொரு நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என 62% குறிப்பிடுகின்றனர். இந்த தொழில்நுட்பத்தின் ஊடாக மக்களை நன்மையடைய செய்ய வேண்டுமானால் சிறிய அளவில் மக்கள் தமது பணத்தை செலவிடக்கூடிய வகையிலும் செலவினத்தை குறைக்கும் வகையிலான முறையாக இதனை மாற்ற வேண்டும். තියෙන වියදමක් අඩු කර ගැනීමට උපකාරී වන යාන්ත්‍රණයක් වෙන්න ඕන. அடுத்த சக்தியின் தேடலில் மின்சாரம் என்பது மனித வாழ்வில் அத்தியாவசிய ஒன்றாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். புத்தளம் மாவட்டத்திற்குட்பட்ட கொத்தாந்தீவு ரஹ்மத்புரம் 2ஆம் பகுதி கிராமமே இது. ரஹ்மத்புரம் கிராமத்தின் 2ஆம் பகுதியில் வசிக்கும் இந்த மக்களுக்கு கடந்த 7 வருட காலமாக மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என விசனம் தெரிவிக்கின்றனர்.
இருப்பினும் ரஹ்மத்புரம் கிராமத்தின் முதலாம் பகுதிக்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். கொத்தாந்தீவு ரஹ்மத்புரம் கிராமத்துக்கு இரண்டாவது பகுதியில் நமக்கு கரண்ட் வசதி வாய்ப்பு இல்லை. அதனால எங்களுக்கு நாங்கள் 7 வருஷம் கூடி நாங்கள் குடியாக இருக்கிறோம். அதனால எங்களுக்கு பிள்ளைகளுக்கு படிக்க எடுக்க எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. எல்லா விதத்திலையும் எங்களுக்கு கரண்ட் சாமாதி இது எல்லாம் இருக்குது. அதனால எங்களுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எந்த சீக்கிரமாக எங்களுக்கு கரண்ட் வசதியை ஏற்படுத்தி தரணும். மின்சார வசதியின்மையால் பாடசாலை மாணவர்களும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக இக்கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நீண்ட நாட்களாக மின்சார வசதிகளின்மையால நாங்கள் பெரிய சிரமத்தை எதிர்நோக்கிறோம். பாடசாலை செல்ற மாணவ மாணவிகள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தங்களோட பாடங்களை இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கற்கிறதுக்கு முடியாம இருக்குது. எனவே கொத்தாந்தீவு ரஹ்மத்புரம் கிராமத்தின் 2ஆம் பகுதிக்கு மின்சார வசதியினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? இலங்கை மின்சார சபையின் ஸ்லாபம் பிராந்திய பிரதம மின் பொறியியலாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழா இன்று நிறைவடைந்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் யோகா ராசநாயகத்தின் தலைமையில் மட்டக்களப்பு வந்தாறுமூலை வளாகத்தில் பட்டமளிப்பு விழாவின் இறுதி நாள் நிகழ்வுகள் நடைபெற்றன. பட்டமளிப்பு விழாவின் பிரதம அதிதியாக உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க கலந்து கொண்டார். இன்னிசை நடனத்துடன் அதிதிகள் வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து பட்டமளிப்பு விழா ஆரம்பமானது. திருகோணமலை, மட்டக்களப்பு, வந்தாறுமூலை வளாகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவின் போது பிரசன்னமாகியிருந்தனர். கலை, விவசாயம், விஞ்ஞானம், வர்த்தக முகாமைத்துவம் ஆகிய துறைகளில் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு இதன் போது பட்டம் வழங்கப்பட்டதுடன் மேலும் பல ஞாபகார்த்த விருதுகளும் வழங்கப்பட்டன. தேசத்துக்கு மகுடம் தேசிய கண்காட்சியை முன்னிட்டு இன்று பல நிகழ்வுகள் இடம்பெற்றன. அனுராதபுரம் ஓயாமடுவையில் இம்முறை இந்த கண்காட்சி நடைபெற உள்ளது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு அரசு நிறுவனங்கள் பலவற்றின் பங்கேற்புடன் விசேட நடமாடும் சேவை ஒன்றும் இன்று இடம்பெற்றது. நாச்சாதுவ குடா நெலுவ கெமுனு மகாவித்தியாலயத்தின் ஏற்பாட்டில் ஆரம்பமான இந்த நிகழ்விற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக அனுசரணை வழங்குகிறது. நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்பொழுதும் புதிய விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. அதே போன்று எமது கிராமங்களுக்கு வருகை தந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் பங்களிப்பிற்கு நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள 100 பாடசாலைகளில் கணனி மத்திய நிலையங்களை நிறுவுவதற்கான நிகழ்வும் அனுராதபுரம் கல்வி அபிவிருத்தி மத்திய நிலையத்தில் இடம்பெற்றது. தோமியன் மேலா 2012 கல்வி மற்றும் வர்த்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவு பெறுகிறது. மாத்தறை புனித தாமஸ் கல்லூரியின் 168வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்டின் ஊடக அனுசரணையுடன் இந்நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சனத் ஜெயசூரியவின் தலைமையில் இந்த கண்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதன் போது நடத்தப்பட்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் திரைப்பரட்சியில் தெரிவு செய்யப்பட்ட DP நதிமாவிற்கு அரிய வாய்ப்பொன்று இன்று கிட்டியது. தேவேந்திர முனையைச் சேர்ந்த நதிமா மாத்திரை நில்வலா முன்மாதிரி வித்தியாலயம், மகாமாய் வித்தியாலயம், சுஜாதா மகளிர் வித்தியாலயம் உள்ளிட்ட பாடசாலைகளின் பழைய மாணவி ஆவார். இந்த முறை உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் தோற்றி 2A மற்றும் 1B பெறுபவர்களை இவர் பெற்றுள்ளார். நானும் எனது கணவரும் இணைந்து எமது பிள்ளைக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைப்பு வழங்குவோம். இதேவேளை நதிமா அங்சானிக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியினை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று வழங்கப்பட்டது. නව පළාත් පාලන ආයතන 50 කිටුම්පත සම්බන්ධයෙන් මේ දිනවල විවිධ අදහස් පළවනවා. අද උදේ செய்தி வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் என இன்று காலை வரை நான் அறிந்திருக்கவில்லை. ලැබේවි කියලා அடுத்து கசக்கும் உண்மை தொகுப்பு.
விளையாட்டுத்துறை தொலைக்காட்சி ஒன்றின் பிரதம நிறைவேற்று அதிகாரியான நிஷாந்த ரணதுங்க கடந்த 3ஆம் தேதி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அவரது வேட்புமனுவுக்கு எதிராக எதிர்ப்புகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. எனினும் செயலாளர் பதவிக்கு நிஷாந்த ரணதுங்க போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டமை திலங்க சுமதிப்பாளர் தரப்பு கூறுவது போல் கடவுளின் ஆசீர்வாதத்தால் நிகழ்ந்ததா? கிரிக்கெட் ஒளிபரப்பு உரிமையை ஒரு தொலைக்காட்சிக்கு பெற்றுக் கொடுக்கும் திட்டத்தின் ஒரு நடவடிக்கையா இது? நாட்டில் விளையாட்டு தகவல்களை ஒளிபரப்பு நிறுவனத்தின் முக்கியஸ்தர் கிரிக்கெட் நிறுவனத்தின் முக்கியஸ்தராக பணியாற்றுவதானது எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள தொலைக்காட்சிகளுக்கு நியாயமான விலைகளை முன்வைத்து ஒளிபரப்பு உரிமையை பெற்றுக்கொள்ள சாத்தியமாகும் என நான் நம்பவில்லை. ஏனெனில் விளையாட்டு தகவல்களை ஒளிபரப்பும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் குழு பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நபர் யார் என்பது எமக்கு தெரியும். இதன் உரிமை யாருடையது என்பதும் தெரியும். இறுதி நேரத்தில் பிற்போடப்பட்ட இலங்கை பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளின் ஒளிபரப்பு உரிமையும் குறித்த விளையாட்டு தொலைக்காட்சிக்கு கிடைத்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் அந்த தொலைக்காட்சியின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக கடமையாற்றும் போது இடம்பெற்ற அந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் கோப் குழு தமது அதிருப்தியை வெளியிட்டிருந்தது. ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டதாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட அந்த கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய சகலருக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோப் குழு கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கொடுக்கல் வாங்கலானது அரச நிதி சூறையாடப்படும் தந்திரோபாயமா? வெவ்வேறு பிரசார நடவடிக்கைகளுக்காக அரசாங்க கூட்டுத்தாபனத்தின் வசம் பெருந்தொகையான பணம் உள்ளது. இதோ இந்த பணம் நேரடியாக அரசியல்வாதிகளுக்கு நேரடியாக பெற முடியாததால் தற்போது இந்த தொலைக்காட்சி ஊடக கூட்டுத்தாபனத்தின் நிதி பிரசாரங்களுக்கான போர்வையில் வெவ்வேறு விதத்தில் பெற்றுக்கொள்ள இதனை ஒரு வழியாக கையாள்கின்றனர். இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை. வெளிப்படையாக சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என தலைவராக நியமிக்கப்பட்டவர் பொறுப்புடன் கூறியுள்ளார். அதே போன்று எனது நிறுவனம் என்ற வகையில் நான் சமூகமளிக்க கூடாது என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. இதுவே கிரிக்கெட் தலைவரின் முன்பாக உள்ள பிரதான சவாலாகும். ஒளிபரப்பு உரிமை வழங்கப்படுவதன் மூலம் அரச கூட்டுத்தாபனங்களின் நிதி சூறையாடப்பட தொடர்ந்தும் இடமளிக்கலாமா? இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை வழமை போல் இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.